சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து நடராஜர் கோயிலின் கனகசபை மீது பக்தர்கள் ஏறி சுவாமி தரிசனம் செய்வதற்கு தீட்சிதர்கள் அனுமதிக்கவில்லை. இது குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் தில்லைக்காளி கோயில் செயல் அலுவலர் சரண்யா கோயிலுக்கு சென்று அரசாணைப்படி பக்தர்களை கனகசபை மீது ஏற்ற வேண்டும் என கூறினார். ஆனால் தீட்சிதர்கள் இதனை ஏற்க மறுத்துவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் இது குறித்து அதிகாரிகள் புகார் அளித்திருந்தனர். இதனிடையே கனகசபை மீது பக்தர்களை ஏற அனுமதிப்பது தொடர்பாக அறநிலையத்துறை அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் கோயிலுக்கு சென்றனர். ஆனால் அவர்களை மீண்டும் திருப்பி அனுப்பிய தீட்சிதர்கள் கோயில் செயலாளரிடம் இது குறித்து கேட்டுக்கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளனர். கோயில் தீட்சிதர்கள் இந்து சமய அறநிலையத்துறையோடும் தமிழக அரசோடும் இணக்கமாக இருந்தால் மட்டுமே கோயில் நிர்வாகத்தை நடத்த முடியும் என தெய்வீக பக்தர்கள் பேரவை அமைப்பின் நிறுவனத் தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பக்தர்களாகிய நாங்கள் இன்று சாமி தரிசனம் செய்வதற்காக கனகசபை மீது ஏறி சென்றபோது பொது தீட்சர்கள் எங்களை கீழே தள்ளி அடிக்க முயற்சித்தார்கள். இது மிகவும் வேதனைக்குரியது. பொது தீட்சர்கள் எப்பொழுதும் தமிழக அரசோடும் இந்து சமய அறநிலையத்துறையோடும் இணக்கமாக இருந்தால்தான் ஒரு கோவில் நிர்வாகத்தை திறம்பட நடத்தலாம்.